Good morning, students. In this class, we are going to learn a new concept, goodwill. Goodwill calculation in partnership accounts. So, under the partnership accounts, the goodwill is a very important concept. So, before going to learn about the concept, what are the various things which we are going to learn by this சப்ஜெக்ட்? இந்த பாடத்தை படிப்பதனால நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி இதனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் ஃபேம். குட்வில் அப்படின்னா நற்பெயர் என்று தமிழில் பெயர். இந்த குட்வில் அப்படிங்கிறதுனுடைய இந்த கால்குலேஷன் அல்லது இந்த வேல்யூவேஷன் வந்து எதுக்காக, என்ன தேவைக்காக இதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் குட்வில். நற்பெயரை பாதிக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் யாவை என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் we are going to understand the various different methods of evaluation of goodwill. இந்த குட்வில் அதாவது நற்பெயர் என்பதை நம்ம கால்குலேட் பண்ணுவதற்கு நிறைய மெத்தட் வச்சுருக்கிறோம். இந்த மெத்தடுகளை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத குறித்து இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சிட போகிறோம். இதில் வந்து பொதுவாக குட்வில் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து 3 மெத்தடை வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், நார்மல் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்கள் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வர போகிறோம். குட்வில் அப்படின்னா என்ன? Goodwill is the name or reputation of the business which brings benefit to the business. ஒரு வியாபார நிறுவனத்திற்கு, ஸ்தலத்திற்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெயரும் புகழும் தான் நற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. நீண்ட காலமாக அவங்க செய்து வருகிற சர்வீஸ், கஸ்டமருக்கு செய்து வருகின்ற பல்வேறு பணிகள், சேவைகள், இவைகள் நிமித்தமாக இந்த வியாபார நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெயர், அதை வந்து நம்ம நற்பெயர், குட்வில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் சச் அஸ் குட் குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் தென் த குட் சர்வீசஸ் ரெண்டர்ட் டு த கஸ்டமர், தென் த லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ், அது எந்த இடத்துல அது மிக முக்கியமாக அமைந்திருக்குது அப்படிங்கிறத குறித்தும், இந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த நிறுவனம் செய்து வருகின்ற பல்வேறு பணிகளின் நிமித்தமாகவும், நல்ல தரமான பொருள்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வது நிமித்தமாகவும் ஒரு வியாபார நிறுவனம் என்பது நற்பெயர் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாவது த நேச்சர் ஆஃப் குட்வில். குட்வில் அப்படிங்கிறதுடைய தன்மை என்ன? இது வந்து ஒரு கண்ணுக்கு புலனாகாத சொத்து. இட்ஸ் அன் இன்டான்ஜிபிள் அசட். நம்ம பார்த்தா தெரியாது குட்வில்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஒரு சரக்கு எங்கே இருக்குது, ஒரு இயந்திரம் எங்கே இருக்குது, ஒரு மெஷினரி, ஒரு ஸ்டாக், அதை நம்ம வந்து நேரடியாக விசீவ் பண்ண முடியும், பார்க்க முடியும், ஃபிக்ஸட் அசட்ஸ் எல்லாத்தையும். ஆனால் இந்த ஃபிக்ஸட் அசட்டை நம்ம பார்க்க முடியாது, கண்ணுக்கு புலனாகாத. ஆனால் நம்ம வந்து அதை வேல்யூ பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, கண்ணுக்கு பார்வைக்கு தெரியக்கூடிய ஒரு உருவ அமைப்பு இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, it cannot be separated from business. ஒரு இயந்திரம் இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது, நம்மகிட்ட ஒரு 200 மூடைக்கு சரக்கு இருப்பு இருக்குது அப்படின்னா, அதை அந்த வியாபார நிறுவனத்துலேருந்து அதை சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதுலேருந்து வெளியே போயிடும், பிரிந்து போயிடும். we can separate the stock, we can separate the machinery from our own business by selling it. ஆனால் இது அப்படி இல்லை, நம்ம பிஸ்னஸோடே அது ஒட்டியே இருக்கும், அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு நற்பெயர் அப்படிங்கிறது வந்து இது இட் அட்ராக்ட்ஸ் மோர் கஸ்டமர்ஸ். நம்ம பிஸ்னஸ்க்கு இருக்கிற ஒரு நல்ல பெயர் வந்து அதிகமான வாடிக்கையாளர்களை நமக்கு பெற்றுத்தருது. ஸோ தட் we can earn more profits அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம இதில் பார்க்கக்கூடியது வந்து என்னென்ன காரணிகள், வாட் ஆர் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபேம். ஒரு கூட்டாண்மை அமைப்பினுடைய இந்த நற்பெயரை
பாதிக்கக்கூடிய அல்லது நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் யாவை? வாட் ஆர் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் த வேல்யூ ஆஃப் குட்வில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்பர் ஃபர்ஸ்ட், த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபேம். லாபகத்தன்மை. ஒரு பிஸ்னஸ் வந்து தொடர்ச்சியாக நல்ல லாபகரமாக ஓடிக்கிட்டே இருக்குது பல நூற்றாண்டு அல்லது 2-3 தலைமுறைகள், 84 வருட அனுபவம், 75 வருட அனுபவம், 90 ஆண்டு அனுபவம், 4 தலைமுறையினராக நிர்வகித்து வரும் ஒரே கூட்டாண்மை நிறுவனம், இப்படிலாம் விளம்பரம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் என்னது காட்டுது? ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் தான் அது தொடர்ச்சியாக இருக்கும், நிலைபேற்று தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அது நஷ்டத்தில் இயங்கிச்சுன்னா 4 வருஷம் பார்ப்பாங்க, தென் we will close the business. அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது வாடிக்கையாளரிடம் இருந்து ஒரு நல்ல மதிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரணியாக அமைகிறது. அந்த நெக்ஸ்ட் will be the favorable location of the business enterprise. சரியான இட அமைவு. ஒரு நகரத்தில் வாடிக்கையாளர்கள் வந்து ஈஸியாக வந்து செல்லக்கூடிய அளவுக்கு வாடிக்கையாளர் ஈஸி அக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துக்கு சீக்கிரமாக வந்துடலாம். நல்ல பஸ் போக்குவரத்து, நல்ல ரோடு வசதி, சாலை வசதி, வாகனங்களை நிறுத்துவதற்கான இட அமைவு, இதெல்லாம் அந்த லொக்கேஷன், அந்த வியாபார நிறுவனம் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து அது வந்து கஸ்டமருடைய மனதில் நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது, த குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டர்ட். நாம் கொடுக்கக்கூட அந்த பொருட்கள், விற்பனையாகக்கூடிய பொருட்கள் மற்றும் நாம் செய்யக்கூடிய அந்த பணிகள், இது வந்து மிக தரம் வாய்ந்ததாக வாடிக்கையாளர்கள் நம்மை குறித்து, நமது பணிகளை குறித்து, நாம் கொடுக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை குறித்து மிக திருப்திகரமாக அமையக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல பெயர் ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் த டென்யூர் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அந்த கால அளவு எவ்வளோ ஆண்டு காலம் இருக்குது இந்த தொழில் துறையில், இந்த பகுதியில் இந்த குறிப்பிட்ட கூட்டாண்மை நிறுவனம் 40 ஆண்டுகளாக நிலை பெற்று இருக்கிறது, 50 ஆண்டுகளாக நிலை பெற்றிருக்கிறது, மிக நல்ல நற்பெயரை பெற்றிருக்கிறது, வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல சேவை செய்கிறது, 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், எவ்வளவு காலம் வந்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு அம்சமாக வச்சிடும். அடுத்ததாக வந்து காரணியில் த எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட். நிர்வாக திறமை. அங்கே இருக்கிற கூட்டாண்மை நிறுவனத்தில் உள்ள அந்த மேனேஜர்ஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மிக திறமை வாய்ந்தவர்கள். அவர்கள் ஒன்றிணைந்து நல்ல முடிவுகளை எடுத்து, விரைவான நல்ல முடிவுகளை எடுத்து அந்த தொழிலை நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் த டிகிரி ஆஃப் காம்படிஷன். ஒரு தொழிலுக்கு ஒரு நகரத்தில் அல்லது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டிகள், நிறைய போட்டி இருக்குது அப்படின்னா அங்கே நிறைய அளவில் நம்ம நற்பெயர் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போட்டிகள் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம குறிப்பிட்ட தொழில் நிறுவனத்திற்கு அதிகமான நல்ல ஒரு நற்பெயர், குட்வில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சம் வேரியஸ் அதர்ஸ் ஃபேக்டர்ஸ், தட் மீன்ஸ் த பாப்புலாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ், த ப்ராப்ரைட்டர்ஸ். பாப்புலாரிட்டி, அந்த உரிமையாளர்களை குறித்து வெளியிலே சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல பெயர், அவங்கள குறித்து வெளியில் சமுதாயத்தில் எப்படி பேசப்படுறாங்க, இந்த உரிமையாளரை குறித்து, இந்த ப்ரொப்ரைட்டரை குறித்து. அடுத்து த இம்ப்ரெசிவ் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிசிட்டி. அவங்க வெளி உலகத்துக்கு கொடுத்து வருகின்ற விளம்பரங்கள், அவங்க வந்து சமுதாயத்தில் என்ன வகையான விளம்பரங்களை எப்படியெல்லாம் கொடுத்து அந்த ஒரு நல்ல ரெப்யூட்டேஷனை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த நற்பெயரை பாதிக்கக்கூடிய அல்லது நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. அடுத்தது, வாட் ஆர் த நீட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபேம். ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் இந்த நற்பெயர் என்பதை எதற்காக நாம் வந்து மதிப்பிடுகிறோம்? தேவைதானா? எஸ், கட்டாயமாக தேவை. எதற்காக? அங்கே வந்து சொல்கிறோம், when there is change in the profit sharing ratio. ஒரு கூட்டாளி வெளியே சென்றாலோ அல்லது ஒரு கூட்டாளி உள்ள புதுசாக அட்மிஷன் போட்டு உள்ளே வந்தாலோ அங்கே ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகும். when there is a change in the profit sharing ratio,
or any new partner comes in, then immediately there is a need for valuing the goodwill. நற்பெயர் என்பதை மறுபரிசீலனை செய்து மறுமதிப்பீடு செய்து அதை வேல்யூ பண்ணக்கூடிய அவசியம் இருக்குது. when one existing partner retires, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கூட்டாளி அவர் விலகி செல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய டியூஸ், அவருக்கு கொடுக்க வேண்டிய கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ப்ராஃபிட், அதாவது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இவைகளை எல்லாம் அவருக்கு நம்ம கொடுத்து அனுப்பணும். அப்போது அங்கே குட்வில்லை ரீவேல்யூ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அடுத்தது when a partnership firm is dissolved, ஒரு கூட்டாண்மையை அந்த கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த கூட்டாண்மையை நம்ம கலைத்துக்கொள்வோம், நாம் அவரவர் தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ there is a need for valuing the goodwill அப்படின்னு சொல்கிறோம். இந்த குட்வில்லை கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில் இதை எவ்வாறு நம்ம பிரித்துக்கிறோம் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 செக்ஷன் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, an accounting for fixed assets states that goodwill must be recorded in the books of accounts only when some consideration in money or money's worth has been paid for it. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நற்பெயர் என்பதை மதிப்பீடு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு இணையான ஒரு பணம் அல்லது பணத்திற்கு இணையான மதிப்பீடு உள்ள ஏதாவது அங்கே ஒரு பேமெண்ட் நடந்திருக்கணும். Therefore, acquired goodwill can be recorded in the books of accounts and is shown on the asset side of the balance sheet under fixed asset. அப்போ அதற்கு இணையாக நம்ம ஒரு பண மதிப்பை கொடுத்து அந்த குட்வில்லை நம்ம பெற்றுக்கொள்வதனால அது ஃபிக்ஸட் அசட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸட் அசட்டுங்கிற ஹெட்டிங்க்கு கீழே அதை நம்ம கொண்டுடுறோம். செகண்ட், இட்ஸ் அ செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். செல்ஃப் ஜெனரேட்டட், நாமளாகவே உருவாக்குறோம். பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, ஃபேவரபிள் லொக்கேஷனில் நிறைய லாயல் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இப்போது நாம் நமக்கு நாமே நம்முடைய வேல்யூ ஆஃப் குட்வில்லை நிர்ணயிக்கிறோம். அதுதான் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ங்கிறோம். இந்த செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ங்கிறது இட் கனாட் பி என்டர்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அது புக்கில் எழுதி வச்சுருக்க மாட்டோம். பட் ஏதாவது ஒரு டிசொல்யூஷன் அல்லது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் அல்லது அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறும் பொழுது அப்போது நம்ம வேல்யூ பண்ணி அந்த அமௌண்ட்டில் ஒரு ஷேர் நம்ம நியூ பார்ட்னர்கிட்ட வாங்கிடுறோம் அல்லது பழைய பார்ட்னர் வெளியே போகும்போது அவருக்கு கொடுத்துடுறோம். தென் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், நற்பெயரை மதிப்பீடு செய்யக்கூடிய பல்வேறு முறைகள், வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். ஸோ ஜெனரலி வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் மெத்தட் அப்படிங்கிறதுல நம்பர் 1 ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். த நேம் இட் செல்ஃப் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபீச்சர் ஆஃப் த மெத்தட், த ஆவரேஜ் ப்ராஃபிட். ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் அல்லது 5 வருஷம் கூட்டாளிகள் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த தொடர்ச்சியான ஒரு காலகட்டத்தை 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறத எடுத்து அந்த 4-5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய ஆண்டு லாபத்தை சராசரி கொண்டு வரோம். எப்படி சராசரி கொண்டு வருவோம்? அந்த 4 அல்லது 5 ஆண்டுகளுடைய லாபத்தை அனைத்தையும் கூட்டி அந்த ஆண்டுகளின் எண்ணிக்கையால் வகுத்துரும். we will sum up the various years profit and divide it with the number of years. அதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துட்றோம், ஆவரேஜ் ப்ராஃபிட். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதுக்கு முன்னாடி குட்வில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துட்றோம்? குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸுங்கிறது நாமளாக கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்டிமேஷன் இயர். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை எத்தனை வருஷத்திற்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதில் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை நம்ம கொடுத்துருவோம். அதில் 2 இயர்ஸ்னு கொடுக்கலாம் அல்லது 3 இயர்ஸ்னு கொடுக்கலாம். அது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் 5 இயர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ 5 இயர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். அந்த டோட்டல் ப்ராஃபிட்டை 5 இயர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸில் 5 இயர்ஸ் அப்படி போட்டோம். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருது. இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை இங்கே எழுதி நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுதான் இங்கே வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தடை நம்ம வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தோன்னா நமக்கு இன்னும் நல்லா ஈஸியாக விடும். இப்போ கவனிங்க, illustration 1. The following are the profits of a firm in the last 5 years. கடந்த 5 ஆண்டுகளில் கிடைக்கப்பெற்ற லாபத்தை வரிசையாக கொடுத்துருக்காங்க. 2014 ப்ராஃபிட் 4,000. 2015 ப்ராஃபிட் 3,000. 2016 ப்ராஃபிட் 5,000. அப்படி பார்த்தீங்கன்னா 2017 ப்ராஃபிட் 4,500 and 2018 ப்ராஃபிட் 3,500. ஸோ இப்போ 5 இயர்ஸுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. ஃபார் ஆல் த 5 இயர்ஸ் ரைட் ஃப்ரம் 2014 to 2018 ப்ராஃபிட்ஸ் and were given. Now calculate the value of goodwill at 3 years of purchase. கொடுத்துருக்காங்க 3 years of purchase of average profit. அப்போது first you have to calculate the average profit by implementing the formula average profit is equal to total profit divided by number of years. If you come to the formula, goodwill is equal to average profit into number of years of purchase. இங்கே number of years of purchase எத்தனை 3. ஸோ இங்கே 3 போட்டுறோம். average profit நமக்கு தெரியாது. இப்போ come to the second formula, average profit is equal to total profit divided by number of years. Number of years இங்கே எத்தனை 5. Total profits அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 4,000, 3,000, 5,000, 4,500 இப்படியா நம்ம கொண்டு வந்தோம் 3,500. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணிடுறோம். தட் அமௌண்ட்ஸ் டு 20,000 divided by number of years 5. ஸோ 4,000னா இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் 4,000 அது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். Now come to the formula, goodwill is equal to average profit into number of years of purchase. இந்த number of years of purchase இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். goodwill should be valued at 3 years purchase. இது 3 years அவங்க கொடுத்துட்றாங்க. இதுதான் number of years. இதைத்தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் புட் பண்ணிடுறோம். 4,000 தான் ஆவரேஜ் ப்ராஃபிட், அதை இங்கே எழுதிடுறோம். இன்று நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் சம்மில் கொடுத்துருக்கு 3 இயர்ஸ். ஸோ த அமௌண்ட் ஆஃப் குட்வில் இஸ் ஈக்குவல் டு 12,000. அப்படிதானா? குட்வில் 12,000. இது சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 5 இயர்ஸுக்கும் ப்ராஃபிட். ஸோ 5 இயர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ தட் யூ கேன் கெட் த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் 4,000. Then come to the formula, goodwill is equal to average profit into number of years of purchase. ஸோ அங்கே வந்து 12,000 வந்தது. இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 2ல் பாரு, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இல்லஸ்ட்ரேஷனை நம்ம ரீட் பண்ணோம்னா அங்கே வந்து ஒரு 4 இயர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கிவன். அதில் நல்ல மைனூட்டாக பார்த்தீங்கன்னா அதில் 1 இயரில் வந்து லாஸ், ப்ராஃபிட் இல்லை, நஷ்டம். 4 ஆண்டுகளுக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 3 ஆண்டுகள் வந்து லாபம், 1 ஆண்டு நஷ்டம். நல்லா கவனி. 2015ல் ப்ராஃபிட் 15,000, 2016ல் ப்ராஃபிட் 17,000, 2017ல் 6,000 லாஸ் கொடுத்துருக்காங்க பாரு, லாஸ். இப்போ நீ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது இந்த லாஸ் மட்டும் 1 இயர் லாஸை மட்டும் நீ வந்து லெஸ் பண்ணிக்கணும். மற்றெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடுறோம், இதை மட்டும் என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் இதில் வந்து வித்தியாசம். அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பேசிஸ் ஆஃப் 5 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். 5 இயர்ஸ் பர்ச்சேஸ் சரிதானா? ரைட். இப்போ முதலாவது
average profit வா. Average profit is equal to total profit divided by number of years. Come to total profit. பாருங்க, first year 15,000 profit, second year 17,000 profit. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தேர்ட் இயரில் 6,000 லாஸ், 6,000 லாஸு. ஸோ இந்த லாஸை இங்கே மைனஸ் பண்ணிடுறோம். இந்த தேர்ட் இயரில் உள்ள லாஸ் 6,000 இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து அதை கூர்ந்து கவனி, denoted as minus. Then final year also profit, அது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் போட்டு. சரிதானா? ஸோ அப்போ இந்த 15 ப்ளஸ் 17, இங்கே ஒரு 14, இந்த மூணையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 15, இந்த 17, இந்த 14 இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த 6,000 மட்டும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ கிடைக்கிறது வந்து 40,000 பை 4 years. அதில் மாற்றமே கிடையாது. அது இன்க்ளூடிங் த ப்ராஃபிட் இயர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த லாஸ்ட் இயர். அது நஷ்டம் பட்ட ஆண்டாக இருந்தாலும் சரி தான், லாபம் கிடைத்த ஆண்டாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டா ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. Now come to the goodwill. Goodwill is equal to average profit into number of years of purchase. அப்போ average profit 10,000. So write 10,000. Number of years of purchase சம்மில் கொடுத்துருக்கான் 5 years. So multiply with 5, the goodwill will be 50,000. ஸோ அப்போ the second சம்மில் நமக்கு என்ன தெரியுது, ஒரு இயர் வந்து லாஸ். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனில் a particular year, in the year 2017, 6,000 loss. This loss should be deducted, minus பண்ணிடணும். இது மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது all other 3 years profit should be added and the loss of the year 2017 should be subtracted or deducted. அதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணி எடுத்துடணும். இதுதான் இந்த சம்மில் நம்ம பார்க்கணும். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 3 பாரு. A partnership firm has decided to value its goodwill for the purpose of settling a retiring partner. என்ன பர்பஸுக்கு இப்போ வேல்யூ பண்ணுறோம் குட்வில்லை? ஃபார் த பர்பஸ் ஆஃப் செட்டிலிங் a retiring partner. ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டையர்மெண்ட், ஓய்வு பெற்று வெளியே போகிறார். அப்போ அவருக்கு இது நாள் வரை சம்பாதித்த இந்த நற்பெயரில் பங்கு எவ்வளவு, இதை நம்ம வந்து வேல்யூ பண்ணி கொடுக்க போகிறோம். வாசி, த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தட் ஃபேம் ஃபார் த லாஸ்ட் 4 years. இது நல்லா வாசிக்கணும். ஃபார் த லாஸ்ட் 4 years, த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ஃபேம் ஃபார் த லாஸ்ட் 4 years வேர் ஆஸ் ஃபாலோஸ். 2015 40,000, 16 50,000, 17 48,000 and 18 46,000. All the year profits are. The business was looked after a partner. No remuneration was paid to him. The fair remuneration of a partner valued at comes to 6,000 per annum. இது வரைக்கும் அவருக்கு சம்பளம் கொடுக்கல யாருக்கும். இப்போ இந்த பார்ட்னருக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 6,000, 6,000 per annum. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுல இந்த 6,000 பெர் ஆனம் சேலரி டு பார்ட்னர், ரெமுனரேஷன் டு பார்ட்னர் அப்படிங்கிறத நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கணும். இப்போது ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் இஃப் இட் இஸ் வேல்யூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 years பர்ச்சேஸ். இது நமக்கு முக்கியம். இப்படியே வந்து ரன்னிங் லெட்டர்லேயே கொடுத்துருவான். அப்போ இயர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருப்பாங்க. 3 years purchase of average profit. If we come to the calculation of average profit first. So average profit is equal to total profit divided by number of years. Total profit எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 4 yearsum profit தான். 40,000, 50,000, 48,000, 46,000 divided by number of years 4.
ஸோ இப்போது டோட்டல் ப்ராஃபிட் 1,84,000, number of years 4, so the amount will be 46,000. இது எப்போ உள்ளது? This 46,000 is the average profit before adjusting the remuneration. சரிண்ணா? ஸோ இப்போ நம்ம வந்து you have to less the fair remuneration of partner. அப்போது இந்த 46,000ல we have to less the remuneration 6,000 to the partner. அப்போ நமக்கு average profit என்ன ஆயிரும்? 40,000. இது வந்து remuneration to one partner. இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ வந்து அவர் ரிட்டையர் ஆகி போகிறதுனால அதை கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 46,000 கிடச்சிருக்கு. இந்த 46,000 ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இந்த 6,000 ரெமுனரேஷனை நம்ம லெஸ் பண்ணிடணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வில் பி 40,000. இது நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ கம் டு த கால்குலேஷன் ஆஃப் குட்வில். குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அங்கே கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ்ன்னு சொல்லி. அப்போ 3 வருஷத்தால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நவ் புட் த ஆவரேஜ் ப்ராஃபிட் எது போடுவேன்? நாட் 46, இங்கே வந்து 40. அங்கே நம்ம 46ல் இருந்து 6,000 ரெமுனரேஷனை வந்து லெஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ ஆஃப்டர் டிடக்டிங் த ஃபேர் ரெமுனரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் the average profit will be only 40,000. So that the average profit should be put on 40,000 into 3. So the goodwill will be 1,20,000. ஸோ அப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 3ல நம்ம என்ன கான்செப்ட் படிக்கிறோம்? ஒரு பார்ட்னர்ஸுடைய சேலரி அல்லது ரெமுனரேஷன் பெர் ஆனம். ரெமுனரேஷன் பெர் ஆனம். ஸோ இந்த ரெமுனரேஷன் பெர் ஆனம் should be deducted from the ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இந்த 6,000 நம்ம லெஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம வந்து 46,000 கால்குலேட் பண்ணோம். லெஸ் 6,000 ரெமுனரேஷன். ஸோ தட் த ப்ராஃபிட் வில் பி 40,000. இது இந்த சம்மில் நம்ம வந்து புதுசாக வந்து படிச்சிருக்கோம். சரிதானா? இங்கே பார்க்குறீங்க 46,000 ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம், கேல்குலேட் பண்ணுறோம். 4 இயர்ஸ் ப்ராஃபிட்டு. 4 இயர்ஸ் ப்ராஃபிட்டை டோட்டல் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4ஆல் டிவைட் பண்ணிட்டால் 46,000. இதில் இங்கே கொடுத்துருக்கான் பார் லெஸ் ஃபேர் ரெமுனரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ். அப்போது இதில் இருந்து லெஸ் ஃபேர் ரெமுனரேஷன் ஆஃப் ப்ராஃபிட். இது உனக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 40,000 ஆயிடுது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. So 1,20,000 goodwill. Then come to illustration 4. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க. From the following information relating to Arul Enterprises, calculate the value of goodwill on the basis of 2 years purchase of average profits of 3 years. 2 years purchase of average profit of 3 years. அப்போ இங்கே பாருங்கள், ப்ராஃபிட்ஸ் ஃபார் த இயர்ஸ் எண்டிங் 31st December, தென் 2016, 2017, 2018 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. 46,000, 44,000 அண்ட் 50,000 ரெஸ்பெக்டிவ்லி. அது என்ன கொடுத்தாங்க? எ நான் ரெக்கரிங் இன்கம் ₹5,000 இஸ் இன்க்ளூடட் in the profits of the year 2016. non-recurring income. திரும்ப திரும்ப நிகழா வருமானம். non-recurring income. அது வந்து ஒரு பர்டிகுலர் இயரில், எந்த வருஷம்? 2016ல் ப்ராஃபிட் 46,000. அதில் இந்த 6,000 நான் ரெக்கரிங் இன்கம் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இன்க்ளூடட். இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த 5,000 இன்க்ளூடடை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடணும். நல்லா கவனிங்க. நான் ரெக்கரிங் இன்கம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ப்ராஃபிட் calculation ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். இந்த நான் ரெக்கரிங் இன்கம், அப்புறம் இந்த ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் எதுவும் கொடுத்துருந்தா இதெல்லாம் நம்ம வந்து இங்கே போடுறோம்.
இங்கே பாரு இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. The closing stock of the year was overvalued by 10,000 on 2017. 2017ல க்ளோசிங் ஸ்டாக் ஓவர்வேல்யூட். க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாயிட்டு அப்படின்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும், அப்போ லெஸ் பண்ணணும். இதை நம்ம இங்கே இந்த அட்ஜஸ்டட் கேல்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல கொண்டு வரோம் பாருங்கள். 3 வருஷத்துக்கு நம்ம வந்து இங்கே டேபுலர் காலம் போட்டுக்கணும். You have to design the tabular column for all the 3 years, particulars 2016, 17 and 18. First you have to write the profit for the years given, the given profit 46,000, 44,000 and 50,000 எழுதிக்கிறோம். Then less non-recurring income, திரும்ப திரும்ப நிகழா வருமானங்கள். ஏதாவது ஒரு ஓல்டு ஸ்கிராப்பு அது இது ஒரு பர்டிகுலர் இயரில் ஏதாவது ஒரு வருமானம் கிடச்சிருக்கோம், அதனால் அந்த இயர் வந்து ஒரு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து உண்மைத்தன்மை அல்ல, அது நமக்கு வந்து ரெகுலராக எதிர்பார்க்கக்கூடிய ப்ராஃபிட் இல்லை. ஸோ தட் we have to less the non-recurring profit. அதனால தான் இந்த லெஸ் அப்படின்னு போட்டு இந்த 5,000 லெஸ் பண்ணி 41,000 அரைவ் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட் இயரில் that means 2016ல நமக்கு 46,000 given profit. From that given profit we have to adjust the non-recurring income, so the profit will be 41,000. இது ஞாபகம் இருக்கணும். இப்போ செகண்ட் இயருக்கு வாங்க. செகண்ட் இயரில் the given profit is 44,000. But the stock is overvalued. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 20,000 ரூபா ஸ்டாக்கை 30,000 ரூபான்னு வேல்யூ பண்ணிட்டான். அப்போ ஓவர் வேல்யூட் 10,000 ருபீஸ் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ பண்ணியிருக்கான். அந்த 10,000 ஓவர் வேல்யூ ஸ்டாக் போட்டதுனால நம்முடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் பை க்ளோசிங் ஸ்டாக். அப்போ அந்த கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் பை க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு நம்ம வரும்போது பை சேல்ஸ் பை க்ளோசிங் ஸ்டாக், இந்த க்ளோசிங் ஸ்டாக் 10,000 இங்கே கூடிட்டுது ஓவர் வேல்யூடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெபிட் சைடில் ப்ராஃபிட், இங்கே வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து என்ன செய்கிறோம் 10,000 கூடிரும். ஸோ அதனால தான் இந்த ஓவர் வேல்யூடு க்ளோசிங் ஸ்டாக்கை அந்த பர்டிகுலர் இயரில் எந்த இயரில் ஓவர் வேல்யூ பண்ணியிருக்கானோ அங்கே லெஸ் பண்ணிக்கணும். எங்கே வந்து ஓவர் வேல்யூ பண்ணியிருக்காங்களோ அங்கே லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 44,000 given profit less overvaluations 10,000, so profit will be 34,000. So from the given profit 44,000 we have to deduct the overvaluation of closing stock 10,000. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு வருஷத்தினுடைய க்ளோசிங் ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இயருடைய ஓப்பனிங் ஸ்டாக். The closing stock of 2017 will be the opening stock of 2018. அதுதானா ஒரு ஆண்டில் க்ளோசிங் ஸ்டாக் மார்ச் 31 க்ளோசிங் ஸ்டாக் 10,000 ஓவர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா ஏப்ரல் 1 அடுத்த நாள் ஓப்பனிங் ஸ்டாக்லேயும் அதே ஓவர் வேல்யூஷன் இருக்கும். ஸோ கம் டு த நெக்ஸ்ட் இயர். இந்த ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் ஸ்டாக் 10,000 should be here mentioned as opening stock, over valuation of opening stock. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எழுதி வச்சோம். அப்போது அது வந்து கிராஸ் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணி காட்டும். அப்போ நம்ம வந்து we have to find out the fair, உண்மையான ப்ராஃபிட் தெரியணும். அப்போது நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் 10,000 கொண்டு வந்தாச்சுன்னா the profit will be 60,000. சரிதானா? ஸோ இங்கே 2 அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து படிச்சுக்கிறோம். நம்பர் 1, to deduct the non-recurring income from the particular year. ஒரே விஷயம்தான், less non-recurring income from the particular year. இது ஒரு விஷயம். அடுத்ததா less overvaluation of stock on the particular year and also add the same to the next year. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இப்போ now we have arrived the 41,000
34,000 and 60,000 are the profits for the 3 years. Now we have to total it so that we can get the total profit. இப்போ total profit இந்த அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ கீழே வாங்க. 41,000, 34,000, 60,000. இங்கே உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் நோட்ஸ் நான் சொன்னது கொடுத்துருப்பாங்க. ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் will result in over valuation of opening stock of 2018. முந்தைய ஆண்டில் க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கிறது அடுத்த ஆண்டில் ஓப்பனிங் ஸ்டாக்லேயும் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குவதற்காக ஒரு டியூட்டோரியல் நோட்ஸ் கிவன். இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் அந்த கேல்குலேஷன்லேருந்து உள்ளது தான் எடுக்கணும். we have to take the average profit for the 3 years from the table of calculation. இப்போ average profit is equal to total profit divided by number of years. இப்போ average profit இந்த 41,000, 34,000, 60,000. So 1,35,000 total divided by 3. 45,000 will be the average profit. So 45,000 into number of years 2. அதாவது மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 90,000 will be the goodwill. ஸோ இந்த சம்மில் ரெண்டு விஷயம் படிக்கிறோம். ஒன்று நான் ரெக்கரிங் இன்கம், திரும்ப திரும்ப நிகழா ஒரு வருமானம், அதை we have to less. Then over valuation of stock, அது we have to less on the particular year. Then the same stock will be entered as over valuation in the opening stock of the next year. ஸோ நெக்ஸ்ட் இயரில் அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் இங்கே நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் அடுத்தது முதல் 4 இல்லஸ்ட்ரேஷன், ஃபஸ்ட்டு 4 இல்லஸ்ட்ரேஷன் நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 4 இல்லஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ் 1 to 4 இந்த ஃபஸ்ட்டு 4 இல்லஸ்ட்ரேஷனை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு 4 எக்ஸசைஸை ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் நமக்கு வெகு சீக்கிரமே டிசம்பரில் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த போர்ஷன் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ் 1 to 4. By referring the illustration 1 to 4, you can easily solve these exercises. So, okay. So, see you in the next class.